அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது லதாவும் அம்முவும். இன்னைக்கு சிக்கன்ல ஒரு பேச்சுலர்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபி தான் அங்கே செய்யலாம்னு இருக்கோம். அம்மா அது என்னன்னு சொல்லு. இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்பவும் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை சிக்கனோட சேர்த்து செய்கிற ஜிஞ்சர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். இது பேச்சுலர்ஸுக்கும் புதுசாக சமையல் கற்றுங்களுக்கும் செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். ஜிஞ்சர் சிக்கனுக்கு 1 கிலோ சிக்கனை இந்த சைஸில் கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கோங்க. இதில் 200 கிராம் தயிரை சேர்த்துக்கலாம். அதோட 50 கிராம் இஞ்சியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கலரு, ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் போட்டு நல்லா கலந்து 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். சிக்கனை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்குங்க, நல்லா ஊறி இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். இது காயட்டும். அம்மா எண்ணெய் சூடாகிடுச்சுமா? இப்போது எண்ணெய் சூடாக இருக்கிறதுல இப்போ நமக்கு மசாலா போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சிக்கனை போட்டுக்கலாம். இந்த சிக்கனோட 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு முன்ன சிக்கன்லேயே போட்டு கலந்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பை சரி பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மூடிட்டு ஐ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ திறந்து கலந்து விடுங்க. அம்மா ஓப்பன் பண்ணி கலந்து விடட்டுமா? ஆமாம், பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. நம்ம இதை தண்ணியே ஊற்றலை, ஆனால் அதில் சிக்கனில் இருக்கிறதும் நம்ம தயிர் ஊற்றிருக்கு இல்லைங்களா, அது ரெண்டும் சேர்ந்து அதுவே நல்லா தண்ணியாக உங்களுக்கு வேகிறதுக்கு சரியாக போகும். அதனால நீங்கள் தண்ணியே சேர்க்க வேணாம். இது அப்பப்போ திறந்து கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மறுபடியும் மூடி வைக்கலாம். இன்னும் வேகலை. இப்போ எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்க்கலாங்களா? பாதி அளவு வெந்திருக்கு. பாதி அளவு வெந்திருக்குங்க. பாதி அளவு வேகிற வரைக்கும் ஐயில் வச்சு மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ கொஞ்சம் பாதி வெந்திருக்கு, அதோட தண்ணியும் கொஞ்சம் வத்தி இருக்கு. இந்த டைம்ல சிம்ல வச்சுட்டு மூடிட்டு வேக விடு. அக்கா, சிம்ல வச்சு 5 நிமிஷம் ஆச்சு, பாருங்க வெந்திருக்கான்னு. தண்ணி ஃபுல்லா வத்திடுச்சு இல்லையா? வெந்திருக்கமோ? இப்போ வெந்திருக்குதுங்க. இதில் நம்ம 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் நெய். இது ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்காது, மைல்டாக இருக்கும். அதனால் பசங்களோ இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கோ கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது பாருங்கள், இவ்வளோ கருவேப்பிலை போடுறேன். இப்போது கருவேப்பிலை, பெப்பரு, நெய் எல்லாம் போட்டு ஒரு கலந்து இறக்குனா ஜிஞ்சர் சிக்கன் ரெடி. பாருங்க எவ்வளோ ஈஸியாக ஜிஞ்சர் சிக்கன் செஞ்சுட்டோன்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.